ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல எடுத்துக்காட்டு 2.36 வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன கணக்கெல்லாம் பார்த்துருக்கோம்னா 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸ்ல வந்து 5 மார்க் கொஸ்டின் சீரிஸ்ல வந்து நம்ம 5 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் சாப்டர்ல இதான் லாஸ்ட் கணக்கு. ஸோ நீங்க வந்து இப்போதான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா நீங்க நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை மட்டும் பாருங்க. ஆனுவல் எக்ஸாம்ல வந்து 10 out of 10 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். 50 மார்க் வந்து நம்ம வந்து 5 மார்க் கொஸ்டின்ல எடுத்துடலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கொஸ்டின் போகலாம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் இயல் எண்களின் கூடுதல் கண்டுன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 300க்கும் 600க்கும் இடையே தானே. அப்ப 300க்கும் 600க்கும் இடையே என்ன நம்பர் இருக்கும் பாருங்க. 300, 301, 302, 303ல இருந்து இப்படியே போயிட்டு 600 வரைக்கும் இருக்குமா? இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா 300க்கும் 600க்கும் நம்பர் இந்த நம்பருக்கு இடையே உள்ள வந்து ஒன்லி 7ஆல் வகுப்படும் மட்டும் நம்பர் மட்டும் தான் கேட்காங்க. அப்ப 300 7ஆல் வகுப்படுமா? செக் பண்ணுங்க. 300 7ஆல் வகுப்படுமா? 7ஆல் வகுப்படும்னா 1 7 7 பண்ணாலும் 4 28 28 மிச்சம் 2 இருக்குமா? அப்ப 20 சேர்க்கணும். 1 7 7 14 7 மிச்சம் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். சரியா? அப்போ வந்து 300 வந்து 7ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப 301 பாருங்க. 301 7ஆல் வகுப்படுமா? 1 7 7 பண்ண 4 28. அப்ப 30ல 28 போனா எத்தனை? 2 மிச்சம் 1 இருக்கு 21. 1 7 7 பண்ணாலும் 3 21. அப்ப 301 வந்து 7ஆல் வகுப்படுதா? வகுப்படுது. ஏன்னா மீதி வந்து என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கா? அப்ப 301 7ஆல் வகுப்பட்டா ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 300. சரி 301. அப்ப ரெண்டாவது நம்பர் என்ன வரும்? 301ல 7 கூட்டினா எத்தனை? 308. அதுக்கு அடுத்து 7 கூட்டினா 308 7 எத்தனை? 315. அப்படியே டாட் டாட் போயிட்டு இப்ப 600 7ஆல் வகுப்படுமா பாருங்க. 600 7ஆல் வகுப்படுமா பார்க்கணும். அப்ப 1 7 7 பண்ணாலும் 3 24 5 6 7 எண்ணெயில எத்தனை? 56. அப்ப 60ல 56% எத்தனை? 4 4 அந்த 0 அப்படியே இருக்குங்க. 1 7 7 பண்ணாலும் 3 4 75 5 35 வருது. அப்போ மீதி எத்தனை வருது? 5 வருது. அப்போ 600க்கு 5 குறைக்க பார்ப்போம். 600ல இருந்து 5 குறைச்சா எத்தனை? 595 தானே. 595 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 7 7 பண்ணாலும் 3 4 55 எண்ணெயில 56 எண்ணெயில 56 56க்கு எண்ணெயில 56 மிச்சம் 3 இருக்கு 35னா 5 அப்ப 595 7ஆல் வகுப்படுதா? வகுப்படுது. அப்ப 595ல எத்தனை வரும்? அடுத்து 62 தான் வரும். ஆனா நம்மளுக்கு எத்தனை குள்ள கொடுத்துருக்காங்க? 600க்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் எத்தனை? கடைசி நம்பர் 595. அப்போ சீரிஸ் கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 7ஆல் வகுப்படும் இயல் எண்களின் கூடுதல் கேட்காங்களா? கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? SN. SNக்கு ஃபார்முலா என்னது? n/2 a plus l. உங்களுக்கு a தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்பர் தான் a எப்பவுமே தெரியும். l தெரியுமா? லாஸ்ட் நம்பர் தான் l தெரியும். ஆனா உங்களுக்கு n தெரியுமா? n வந்து தெரியாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? n தான் கண்டுபிடிக்கணும். அப்போ n க்கு ஃபார்முலா என்னது? n l minus a/d plus 1. இதான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா எழுதுனா 1 மார்க். நெக்ஸ்ட் இப்போ எழுதுனா என்னது? லாஸ்ட். அப்ப லாஸ்ட் வேல்யூ என்னது? 595 மைனஸ் a என்னது? 301 டிவைட் பை d கேட்காங்க. d னா எத்தனை தடவை கூடி இருக்கு? 7ஆல தான வகுப்படுது. அப்ப क्वेश्चनல கொடுத்தாங்க 7 பிளஸ் 1. இப்போ 595 301 கழிக்க பார்ப்போம். 595 301 5ல 1 பண்ண எத்தனை? 4 9 2. அப்போ 294 டிவைட் பை 7 பிளஸ் 1. இப்போ 7ஆல் அடிவிடுங்க. 1 7 7 பண்ணாலும் 3 எடுத்து 4 28 மிச்சம் 1 இருக்கும் 14 7 14. அப்ப 42 பிளஸ் 1 எத்தனை? 43. அப்ப என்னோட வேல்யூ எத்தனை? 43. கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல் தானே கேட்டிருக்காங்க. கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? SN. அப்போ கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது?
Sn is equal to n/2 a plus எல்லா. இப்போ உங்களுக்கு என்னோட வேல்யூ எத்தனை 43. ஓகே, ஏயோட வேல்யூ எத்தனை 301. ஏயோட வேல்யூ 301. அடுத்து எல்லோட வேல்யூ எத்தனை 595. 595. இப்போ இந்த மூணு வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சா? அப்போ அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருமா? இப்போ அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்ப்போம். முதல் Sn is equal to என்னோட வேல்யூ எத்தனை 43/2. ஏவோட வேல்யூ எத்தனை 301 பிளஸ் எல்லோட வேல்யூ எத்தனை 595. இப்போ 43/2 இந்த ரெண்டையும் கூட்டினா எத்தனை வரும் 301 595. 1 5 கூட்டினா எத்தனை 6 9 8. அப்போ ஆன்சர் எத்தனை 896. இப்போ ரெண்டாவது அடி விடலாமா? ஓரெண்டா 2 நளிரெண்டா 8 இங்கேயும் நளிரெண்டா 8 மிச்சம் 1 ஒரு 16 8 16. அப்போ என்ன வரும் 43 × 448. இப்போ அந்த ரெண்டையும் மட்டும் பெருக்கணுமா? அப்போ அந்த ரெண்டையும் பெருக்க பார்ப்போம். 448 43ஆல பெருக்கணுமா? என் எத்தனை 3 24க்கு 4 மிச்சம் 2 முன்னாங்க 12 12 14க்கு 4 மிச்சம் 1 நான் 3 12 12 13 என்னாங்க 32க்கு 2 மிச்சம் 3 நன்னாங்க 16 16 19க்கு 9 மிச்சம் 1 நன்னாங்க 16 16 17. இப்போ ஆன்சர் என்ன வரும் 4 6 9 3 12க்கு 2 மிச்சம் 1 7 2 எத்தனை 9 1. அப்போ ஆன்சர் எத்தனை 19,264 19,264 தான் 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் இயல்களின் கூடுதல் எத்தனை 19,264. இந்த கணக்கில் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டான என்னது இந்த விஷயம் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஒன்று இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 301 எடுத்துக்கோங்க. லாஸ்ட் நம்பர் 595 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க 301 595. இதை மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. எவ்வளோ விஷயம் மெமரி பண்ணுறோம், இந்த ஒரு விஷயத்தை மெமரி பண்ணிக்கிட மாட்டோமா? இதை எடுத்து போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்னது கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது Sn is equal to n/2 a plus l. இப்போ உங்களுக்கு a தெரியும் l தெரியும், n தெரியுமா? n தெரியாது. அப்போ n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது l minus a/d plus 1. இப்போ l தெரியும், a தெரியும், டிவைட் பை t வந்து என்னது 7ஆல் கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கூடுதலை சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதாங்க கொஸ்டின். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது இந்த ஒன்று மட்டும்தான். ஒன்று நான் போடுற மாதிரி புரிஞ்சு போடனா போடுங்க. அப்படி இல்லை சார் என்னாலலாம் புரிஞ்சு போட முடியாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 301 595 அவ்வளோதான். 301 595 இதை மட்டும் நல்லா மைண்ட் ஏற்றிக்கோங்க. இந்த சம்மை போடுங்க, கண்டிப்பாக 5 மார்க் அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து எங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன டவுட் கொஷினில் டவுட்டோ அந்த கொஷின் வந்து சென்ட் பண்ணுங்கள். எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக நாங்கள் வந்து கொடுக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.